உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிக்கோரை துதிக்கோரை நோக்கி மிக சொல்லை நடுநின்று நீதி போக்கி மிக சொல்லை நடுநின்று நீதி மதியை பணிவார். உன்னை சுற்றியுமே என்னும் மதியை பணிவார். உன்னை சுற்றியுமே பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, பருவிலோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, பருவிலோடு இருக்கின்றார். துதிக்கோரை சொல்லி நடக்காதே, அவர் வார்த்தை கரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதே, அவர் வார்த்தை கரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நம்பியுடன் வாழ செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நம்பியுடன் வாழ செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிக்கோரை அவர் சொல்லி நடக்காதே, கரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காதே, அவர் பார்த்து கரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் உன்னை நன்றியுடன் வாழ செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் வாழ செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிக்கோரை ஜெபிப்போரை
நாட
மகனுரங்காரே எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராய் எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராய் தீங்கும் என்னை அணுகாமல் அதுவாரை காத்துதல் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் தோற்கும் வரத்தை பத்திரமாக காப்பாரே முதலா தோற்றை வரத்தையும் பத்திரமாக காப்பாரே முதலா எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராய் எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராய் நம்மை நடத்தி நிகழ்ச்சியை தருவார் நடத்தி நிகழ்ச்சியை தருவார் ஆத்துமாவை கொடுத்து கூடி செய் மனமே விசுவாசியை பூமியரை உங்கள் பிள்ளைகளை தம் தலைமுறையை எப்பொழுதுமே இந்த தேசத்தையே தமிழ்நாட்டையே மதுரையை தொடர்ந்து துதி செய் மனமே உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உயிரோடு இருக்கின்றார் துதி போரை பிள்ளைகளை என்னை என்றும் உன்னை என்றும் நம்மை என்றும் கரங்களை தட்டி நம்மை கைவிடாத ஆண்டவர் ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை அவர் மறப்பது இல்லை. தாய் தன் பிள்ளைகளை மறக்கலாம், மறந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா. என்று சொன்னவர், என்று சொன்னார் ஆதி தேவன், நம்மை மறவாத ஆண்டவர், நம்மை கைவிடுவதில்லை. அன்பின் பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அப்பா கால வேளைக்காக நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிக்க என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தபடியினாலே நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுது கூட உம்முடைய ஊழியங்களுக்காக விதைத்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அப்பந்தண்ணி ஆகாரங்கள் குறைவில்லாமல் இருக்க தேவ கரம், தேவ ஆசீர்வாதம், தேவ நன்மை, கிருபை அதிகப்படியாக பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். கைட்டு செய்கிற வேலையிலெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதம் 1000 மடங்கு இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமுக்குள்ள வளர உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக வாழ்ந்து கொள்ள தேவன் தாமே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் பாதுகாப்பின் கரம் இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாள்ல கூட எங்களோடு கூட நீர் பேசும் வார்த்தை அதிக அதிகமாக 30, 60, 100 ஆண்டவரே பலன் தர போறதுக்காக நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துகிற வார்த்தை ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தை, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, விடுதலையோடு புறப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். தாசரை எடுத்து பயன்படுத்தும், உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் அந்த வார்த்தையை பேசும்போது கானான் என்று தான் நான் பேசுவேன். உங்கள் மனதில் அது இந்தியா என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எப்படி? அது இந்தியா என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நிறைய பேருக்கு இந்தியா மேலே வருத்தம் கோபம்லாம் உண்டு. இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வருத்தம் கோபம்லாம் மாறிடும் நினைக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7வது வசனத்தில், ஆபிராம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்தான். சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த கானானை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். தாவீதுடைய வாழ்க்கையிலே, மோசேயுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சில தனித்துவங்கள் உண்டு. ஆனால் அது நம் வாழ்க்கைக்கும் வேண்டும். வருகிற நாட்களிலே ஆபிரகாமுடைய லைஃபை நம்ம எடுத்து பார்ப்போம். ஆனால் இன்று அந்த கானானை மட்டும்தான் நம் கண்முன் நாம் நிறுத்தப் போகிறோம். ஆண்டவர் சொன்னார், எங்கோ இருந்து வந்த அந்த ஆபிரகாம், கல்தேயர் பட்டணத்திலே இருந்து வந்த, பாபிலோனுக்கு அருகே இருந்து வந்த, அந்த தேவனுக்கு ஆராதனை செய்யாத இடத்திலே விக்கிரகங்களை செய்து வழிபட்டு வந்த ஒரு குடும்பத்தில் இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். அவன் தேராகோடு வருகிறான். தேராகு மரிக்கிறான். தேராகு மரித்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேராகு மரிப்பது தேவனுடைய சித்தமா என்று தெரியவில்லை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, தேராகு இருக்கும் வரைக்கும் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவில்லை, அழைப்பை அங்கீகரிக்கவில்லை, அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரும் தன் சத்தத்தை அவனை நோக்கி சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை. ஆனால் தேராகு ஆரானிலே மரித்தான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று அவனை பார்த்து அவர் சொன்னார். நீ புறப்பட்டு போ. You have to leave something, also cleave with somebody. நீ சில காரியங்களை விட்டுவிட வேண்டும், சில காரியங்களை பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிலவற்றை விட்டுத்தான் ஆக வேண்டும். உலகம் அதை அணைத்துக் கொள்ளலாம், நீங்கள் அதை அணைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்கள் சில காரியங்களை அணைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை அணைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான நல்ல காரியத்தை அணைத்துக் கொள்ள வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட பாதத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு அழகான பாடல் ஒன்று உண்டு, பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்காய் ஜீவன் தந்த இயேசுவுடைய பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டையும் நீ விட்டுவிடு, ஆனால் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அதிலே அதிகம் எடுத்து தியானிக்க, அதிலே அவனுக்கு 7 வித ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதிலே சில காரியங்களை கோடிட்டு காண்பித்தேன். அதிலே ஆண்டவர் சொன்னார், அவன் எத்தனையோ தேசங்களை தாண்டி தான் வருகிறான். அந்த காலத்திலே, அதற்கு முந்தின அதிகாரங்களிலே தான் தேசம் பகுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரத்திலே பாபேல் கட்டப்பட்டது. 11வது அதிகாரத்திலே பலருடைய நாமங்கள் சொல்லப்பட்டது. அதிலே சேம் காம் யாப்பேத் வம்சத்தில் உள்ள செமித்தியனாகிய சேம் வம்சத்தை சார்ந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, அவனுடைய பெயரிலே ஒரு அடி நிலமும் இல்லாத வேளையிலே, சில நாட்களிலே அவன் வயது சென்றவனாக மாறப்போகிறான். அந்த நாட்களில் தானே சாராளுடைய கற்பம் செத்ததாக மாறப்போகிறது. அந்த ஒரு நாட்களுக்குள் அவனை அழைக்கிறார். அவர் 75வது வயதிலே, 100 வயதிலே தான் ஆபிரகாம் வயது சென்றவனாக மாறினான். இது 75வது வயதிலே அழைக்கப்படுகிறான். 7 வித ஆசீர்வாதங்களோடு அழைக்கப்படுகிறான்.
அவனை அழைத்தவர் ஆண்டவர், அவனை அனுப்பினவர் ஆண்டவர். உங்களை அழைத்தவர் ஆண்டவர், உங்களை இந்த பூமியிலே வைத்து ஆதரிக்கிறவர் ஆண்டவர். உங்களுக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், கணவன் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனாலும் உங்களை அழைத்தவர் ஆண்டவர். நீங்கள் வெளிப்பட்ட போது, உங்கள் தாயின் கற்பத்தில் வெளிப்பட்ட போது, நீங்கள் கர்த்தருடைய மடியில் தான், கர்த்தருடைய கரத்தில் தான் விழுந்தீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு தாய் நலமுடன் உங்களை விசாரிக்கிற ஒரு தாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சார்பில் தான் நான் விழுந்தேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அவன் பல காரியங்களை தாண்டி வருகிறான், பல தேசத்தை தாண்டி வருகிறான், பல தேசத்தை சுற்றி வருகிறான். அவன் சுற்றி திரிந்த தேசம், அவன் விட்டு வந்த தேசம், அவன் அலைந்து திரிந்த தேசத்தை நேற்று வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அனுப்பினேன். கூகுள் மேப்புக்குள்ள போய் ஆபிரகாம் எங்கிருந்து வந்தான், பைபிள் மேப் ஓரளவு விளக்குகிறது. சரி, கூகுள்ல அவன் எங்கிருந்து வந்தான் அதை உங்களுக்கு நான் எடுத்து அதை அனுப்பினேன். பார்த்தவர்கள் பாக்கியவான்கள், பார்க்காதவர்கள் நான் பாக்கியவான்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை போய் பாருங்க. என்ன, அது ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அது இருக்கிறது. தேசம் பகுக்கப்படாத நிலைமையிலே ஏதோ ஒரு தேசத்தை ஆண்டவர் தந்திருக்கலாம். அது உங்களுக்கு கேள்வியாக இருக்க வேண்டும். எத்தனையோ தேசங்கள் இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட தேசங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் எங்கெங்கோ நம்மை பிறக்க வைத்திருக்கலாம். ஆனால் நம்மை இந்த மதுரையிலே, இந்த தமிழ்நாட்டிலே, என்னை செங்கோட்டையிலே, இந்த தேசத்திலே, உங்களை இந்த உலகத்தில், ஏதோ உலகத்தில் கூட இல்லை, இந்த தேசத்தில் ஒவ்வொரு இடத்தில் உங்களை ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை தெரிந்து கொள்ள நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நம்முடைய அப்பா அம்மாவை தெரிந்து கொள்ள நமக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தால் நிறைய பேர் அப்பா அம்மாவை மாத்திடுவாங்க. அதே போல நம்முடைய பேரை தெரிந்து கொள்ளவும் நமக்கு உரிமை இல்லை. ஆனாலும் இன்னைக்கு கெசட்ல சிலர் அதை மாத்திடுறாங்க. சில வேளையில நம்ம நினைக்கிறோம் நம்ம அப்பா அம்மா நமக்கு ரொம்ப வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்கிட்ட சிலர்லாம் வந்து அழுது இருக்கிறாங்க, என் வாழ்க்கையை கெடுத்ததே எங்க அப்பா தான், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. தயவு செய்து நீங்க யாராச்சும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. இனிய விதம் சொல்லாதிருங்கள். தாயையும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கிறவருடைய தீபம்தான் எரி. தாயையும் தகப்பனையும் தூசிக்கிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் துரோகம் பண்ணின ஒருவர், அவர் ஒரு குரூவாவோ பைலட்டாவோ ஒரு கப்பல் அவர் பணிபுரிந்தார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, விமானியாய் பணிபுரிந்தால் சம்பளம் ரொம்ப அதிகம், அவனுடைய இன்சூர்ட் வேல்யூ ரொம்ப இருக்கும். ஆனால் கப்பலில் பணிபுரிந்தீர்கள் என்றால் 6 மாதம் தான் அதிக டிராவலிங் டைம் இருக்கும், 12 மாசமும் சம்பளம் கொடுக்கும், அளவுக்கு அதிகமாக சம்பளம் இருக்கும். அவர் தன் தகப்பனையும் தாயையும் தூசித்த வேளையில அவர்கிட்ட நான் நேரடியாக சொன்னேன், என் பைபிள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, தாயையும் தகப்பனையும் தூசிக்கிறவனுடைய கண்கள் நதியின் காகங்கள் பிடுங்கும்னு போட்டிருக்கு, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னேன். சில நாட்கள் கழித்து அவர் என்னை அடிக்கும்படி என்று சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு தீமை செய்யும்படி அவர் என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தார். ஆனால் கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் சில வேளையில் ஊழியம் செய்யும்போது நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஊழியம் செய்யும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும், நான் பெற முடியும், நான் பெற்றிருக்கிறேன். நல்லவர்களுக்கு மட்டும் ஊழியம் செய்ய நான் அழைக்கப்படவில்லை, விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களுக்கு ஊழியம் செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தப்பட வேண்டியவர்களை தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, சத்தியத்திலே நடக்கிறவர்களாக மாறும்படி தான் நான் இந்த ஊழியத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படிதான் ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மெய்ப்பராக அழைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஆண்டவர் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். எவ்வளவோ தேசங்கள் இருந்தது, அசீரியா வனாந்திரம், அரேபிய வனாந்திரம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் எகிப்து தேசம். ஆபிரகாம் நடந்து வந்த பாதைகளை எல்லாம் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் சரித்திரம் ஒத்துக்கொள்ளுகிறது. மெசபத்தோமியா நாகரிகம் என்று சின்ன பிள்ளைகள்ல நாம் படித்தோம் அல்லவா?
அந்த பகுதிகளை அவர் கடந்து வந்தவர். அவைகள் நாகரிகமாக இருப்பதற்கு ஆபிரகாம் ஒரு காரணம். ஆபிரகாமை ஆண்டவர், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொன்னபடி இன்று கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் என்று அழைக்கிறோம், இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் என்று அழைக்கிறார்கள். போகட்டும். அங்கே ஆண்டவர் அத்தனை தேசங்களையும் அவர்கள் சுற்றி வந்தாலும் அந்த கானானை தருவேன் என்று சொன்னார். அந்த கானான் என்ற பெயருக்கு நான் அர்த்தத்தை பல ஆண்டுகள் நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் பார்த்தேன், கேட்டேன். அவனை சுற்றி உள்ளவர்களை பற்றி கடந்த வாரம் பார்த்தோம். ஏவியர், எபூசியர், அவனை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலிகள். ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த கானானியர் பலத்தவர்களாக, பலத்த ஜாதியாக இருந்தார்கள். கானானியர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், டிராபிக் மீன்ஸ் மெர்ச்சன்டைஸ் இல்லீகலி சம்திங்ஸ். அப்படி போட்டு பார் போட்டு அதை நான் எழுதி வச்சிருக்கேன். ஆர் மெர்ச்சன்டைஸ் இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் லீகலி. இவர்கள் கடத்துகிறவர்கள், விற்பனையாளர்கள். ஜிஎஸ்டினா அவனுக்கு தான் பொருந்தும். இவன் சிலத நியாயமான காரியத்தை அநியாயமாக விற்பான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ள தங்களுடைய பிசினஸ்க்காக ரயில்வேஸை கொண்டு வந்தாங்க, சில ரோட்வேஸை கொண்டு வந்தாங்க. ஆனா அது ஜனங்களுக்கும் பிரயோஜனப்பட்டது. அது இந்தியன் ரயில்வேஸா இருந்தது. ஏர் இந்தியா இந்தியன் அத்தாரிட்டி அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு யார் பேர்ல இருக்கு? கானானியர்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். They were merchandise illegally the legal things. அடுத்து legally illegal things. இந்த கானானியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதையும் விற்பார்கள், எதற்காகவும் விற்பார்கள். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விற்கப்பட போவது இல்லை. காரணம், நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கடினமான கானானியர், கானக பாதை கடினம் என்று சரா நவரோஜம்மா பாடும்போது அவங்க அந்த கானானை நினைத்துதான் பாடினார். பரம கானான் விரைந்து சேர்வேன், அதை ஒரு கம்பாரிசனா பாடினாங்க. அவங்களை குறை சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. ஆனா பரலோகம் வேறு, கானான் வேறு. கானான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வேண்டும் என்றால் உங்களுக்கு குறிக்கலாம். அது பரலோகம் அல்ல, கலகக்காரர்கள் நிறைந்த இடம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றோர்கள் எங்களுடைய எலும்புகளை கூட நீங்கள் கானானிலே தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். பரலோகத்துல ஒரு அடக்க ஆராதனையும் கிடையாது. பரலோகத்துக்கு போனா சைல்டு டெடிகேஷன் இருக்காது, அதனால இங்கேயே முடிச்சிருவோம். பரலோகத்துல போனா எங்களுக்கு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன், நான் ஏற்கனவே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் நான் யாருக்கும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன். நான் எனக்கும் அண்ணாநகர் ஆலயத்துக்கும் சேர்த்து பண்ணேன். அதுக்கப்புறம் நம்முடைய திருச்சபைக்கு மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் குடும்பத்துக்கு பண்ணேன். அதோட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிய லைசன்ஸை நான் ரெனியூ பண்ணல. என்ன, அதனால எங்க குடும்பத்துலலாம் கல்யாணம்னா நீங்க நடத்த மாட்டீங்களா? 99% நடத்துவேன். ரிஜிஸ்ட்ரேஷன்ல மட்டும் இன்னொரு பாஸ்டர் தான் கையெழுத்து போடுவார். என்னால பேப்பர் வாங்க முடியல. என்னை எல்லாரும் நேசிக்கிறாங்க, ஆனா பங்க்சுவலா இருப்பது இல்லை. நான் அரசாங்கத்திற்கு கடமைப்பட்டவனாக மாறிவிடுகிறேன். ஒரு திருமணம் என்றால் போகட்டும். நம்முடைய தேசத்தை நம்முடைய கண்முன் நிறுத்தி பாருங்கள், கானானை கண்முன் நிறுத்தி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை கடந்த வாரம் ரொம்ப விவரிச்சு சொன்னேன், அதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. யோசுவா 3:10, கடந்த வாரம் வராதவர்கள். எஸ்ரா 9:1, அப்போஸ்தலர் நடபடிகள் 13:19, சங்கீதம் 136. கலகக்கார ராஜாக்கள், கலகக்கார ராஜ்யங்கள், அவைகள் இருந்த இடத்தை, அதுல ஒரு சாம்பிளா எபூசியரை பற்றி சொன்னேன். அந்த எபூசியர் எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள். அவர்களும் கானானியரின் நண்பர்களாகத்தான் இருந்தார். அவங்க எப்படி இஸ்ரவேல் நடந்துகிட்டாங்க அப்படின்னா, தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது சொன்னாங்க, நீ பிடிக்க வரையாடா, எங்க தேசத்துல உள்ள குருடனும் முடவனும் என்ன செய்வான், அதை தடுப்பான். அப்ப எப்படின்னா, அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். என் வீட்டுல உள்ள 5 வயசு பையன்ட்ட நீ மோதிப்பாரு, அப்புறம் நீ என்கிட்ட மோது அப்படின்னு சொல்ற அளவிற்கு இஸ்ரவேலரை கேவலமாக நினைத்தான். பாலஸ்தீனம் பெலிஸ்தியா பக்கத்துல இல்ல. அதுல இருந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கும் போது இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்தான்.
அப்படிப்பட்ட ஜனங்களை அறிந்திருந்த ஒரு கானானியுடைய தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இதை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு சொல்லுகிறார், இந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். நான் பாடல் நடத்துகிற வேளையில ஒரு நெகட்டிவ் கன்ஃபஷன் இந்த தேசத்துல பரவுவதை பார்த்து சொன்னேன். வெளிநாடுகளிலே உள்ளவர்கள் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீடியாவுடைய தவறான அறிக்கையை பார்த்து அவர்கள் பேசும் வார்த்தைகளை, ஜெபித்து சோர்ந்து போன ஊழியர்களும் சொன்ன வார்த்தைகளை பார்த்து சொன்னேன், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே பதில் செய்யும் போது நியாயமுள்ள நியாயாதிபதி பதில் செய்யாதிருப்பார். அடுத்து ஆதியாகமம் 24:3 படி இரண்டாவது காரியத்துக்கு வருகிறேன். ஆண்டவர் இந்த கானானியரை பார்த்து சொல்லும்போது சொல்ல, அவரிடத்துல பெண் கொள்ளாமல், இந்த கானானியர் இடத்துல பெண் கொள்ளாமல், அதுல ஆபிரகாமும் கன்சர்னா இருக்கிறாரு, ஈசாக்கும் கன்சர்னா இருக்கிறாரு, யாக்கோபும் கன்சர்னா இருக்கிறாரு. அவர்களோடு உடன் இருந்த ஆபிரகாமோடு உடன் இருந்த எலியேசரும் அதுல கன்சர்னா இருந்தாங்க. அவங்க இருந்த கானானுக்குள்ளே பணக்காரங்க நிறைய இருந்தாங்க, அழகானவங்க இருந்தாங்க. ஆனா அவர்களுக்குள் பெண் கொள்ளாமல், ஏனென்றால் எஸ்ரா 9:1 சொல்லப்படுது, அவருடைய அருவருப்புகளுக்கு நீ விலகி. அவரிடத்துல அருவருப்புகள் இருந்தது, தவறான பலிகள், தவறான நரபலிகள், புது புது விக்கிரகங்கள். சில தேசங்களை எடுத்து பாருங்கள், புது புது விக்கிரகங்கள், பல கோடி தெய்வங்கள், நரபலி, குழந்தை பலி, ஓரின சேர்க்கை எழுதி வச்சிருக்கிறேன், மனித பலிகள், மோளேகுக்கு என்று. மோளேகு ஒரு ராஜா, ஆனால் அவனுக்கு பிரியத்தை பார்ப்பீர்கள் என்றால் அவன் முன்பு அக்கினி எரிந்து கொண்டிருக்கும், அதிலே வந்து அவர்கள் தானியங்களை பலி கொடுப்பார்கள். அவனுக்கு அது சந்தோஷமா இருக்கும். முதல் தரமானவைகளை பலி கொடுப்பார்கள். அது அந்த மோளேகு என்ற ராஜாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் பலி கொடுப்பார்கள். ஆண்டவர் சொன்னார், அந்த மோளேகுக்கு என்று பலி கொடுக்கிறவர்களையும் இந்த தேசத்தை விட்டு அகற்ற வேண்டும், அதை கண்டும் காணாமல் இருக்கிறவர்களையும் அகற்ற வேண்டும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களை எடுத்து பாருங்கள், மணிப்பூரில் நடந்த கொடுமைகள் அவர்களுக்கு தெரியவில்லை, மிசோராமில் நடக்கும் கொடுமைகள் அவர்களுக்கு தெரியவில்லை, யூபியில் நடைபெறும் காரியங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. தாங்களும் தங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்தால் போதும், இந்த இடத்துல நமக்கு ஒரு அங்கத்துவம் இருந்தா போதும், அதுல இருந்து ஒரு சீட்டை வாங்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பலரோ இன்று இந்த தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், கதறி கொண்டு இருக்கிறார்கள். தஞ்சாவூர் பக்கம் கும்பகோணம் என்ற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியர் ஒருவர் உண்டு, ஜெபிக்கிற ஊழியர், தன் வாழ்வை காத்து கொண்ட ஒரு ஊழியர். பாஸ்டர் பென்னி அவரோடு அவர் படித்தவர். ஒரு நாள் அவர் அவரை சந்தித்திருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி, உன்னை எங்கேயுமே நான் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்ப அந்த ஊழியர் சொல்லி இருக்கிறார், நான் இந்த தேசத்தின் மாறுதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அது நடைபெறும் வரைக்கும் என்னை யாரும் எங்கேயும் பார்க்க விரும்பவில்லை. நானும் என் தேவனும், நானும் என் ஜெப அறையும், நானும் என் திருச்சபை என்று கூட அவர் சொல்லவில்லை, நானும் என் தேவனும் என்று சொல்லிட்டு சொல்லிருக்கார், ஒரு மாறுதலை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எவ்வளவு கான்பிடென்டா அவர் பேசியிருக்கிறார் பாருங்க. நான் ஒரு மாறுதலை வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா இன்னொரு மாறுதல் இந்த தேசத்திற்கு வரும் வரைக்கும் பெனி நீ என்னைய பார்க்க முடியாது, கர்த்தர் அதை செய்தே ஆக வேண்டும் என்று. இன்னைக்கு உலகத்தின் அருவருப்புகளோட நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருக்க யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு சம்பந்தம் இருந்தா நீங்க விலகிக்கோங்க. விக்கிரகம் கர்த்தருக்கு அருவருப்பானது, அது நரகளோடு சொல்லப்பட்டிருக்கு. உங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு உதவி செஞ்சவங்கன்னா அவங்க வீட்டுல போட்டோ வச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு மெழுகுபத்தி கொடுத்தாதீங்க. கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அதுக்கு மாலை போடாதீங்க. நீங்க அதை மாலை போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஒரு காரியம் உண்டு, தன்னை யாராவது அடோர் பண்ணணும்ட்டு. அது உங்க தாத்தா அப்பா போட்டோக்கு பின்னாடி வந்துடும். உங்க தாத்தா அப்பாவை கன ஈனப்படுத்தணும்னு நான் பிரசங்கம் பண்ணல, ஆனா அதை தெய்வம் போல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னை வைக்கிற இடத்திலே யாரையும் வைக்க அவர் விரும்பவில்லை. என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க தாத்தாவுக்கு நன்றியா இருங்க, உங்க அப்பாவுக்கு நன்றியா இருங்க.
அவங்க செஞ்ச நன்மையான வழிகளை கை கொள்ளுங்கள், ஆனால் அவர்களை கடவுளாக்கி விடாதீர்கள். அந்த மோளேகை கடவுளாக மாற்றினார்கள். அவனும் ஒரு ராஜா, அவனை கடவுளாக மாற்றினார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, கஞ்சாக்கு அடிமையானவனை கடவுளாக மாற்றி விட்டார்கள். காட்டை அபகரித்தவனை கடவுளாக மாற்றி விட்டார்கள். சரீரத்திலே பலனற்றவனை கடவுளாக மாற்றி விட்டார்கள். தவறான சூனியம் செய்கிறவர்களை கடவுளாக மாற்றி விடுகிறார்கள். கங்கையிலே மிதக்கிற பிணங்களை உண்கிறவர்களை கடவுளாக மாற்றி விடுகிறார்கள். கர்த்தருக்கு முன்பு அது அருவருப்பானது. அவைகளை விட்டு இந்த தேசம் விலக வேண்டும். அவைகளை விட்டு கிறிஸ்தவர்களும் விலக வேண்டும். கர்த்தர் விலக சொன்னால் விலகியாக வேண்டும். You have to leave something. நீ சில காரியங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு ரேகாப்பியருடைய வம்சத்தை போல நீ காணப்பட வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டு விலகாமல் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மோளேகு அதுல ரொம்ப நமக்கு பெருசா தெரியல, ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது எனக்கு அருவருப்பு அப்படின்ற. அக்னியில உன் குழந்தையை தான் நீ போடுற, ஆனா அது என் சாயலின்படி உருவான குழந்தை. இன்னைக்கு இந்த தேசத்திலே கடத்தப்படுகிற சிறுவர்கள் பலிக்காக பயன்படுவார்கள் என்றால் அதுவும் அருவருப்பானது. அதற்கு உங்கள் ஜெபம் நடந்தால் நிறைய எஃப்ஐஆர் குறையும். எஃப்ஐஆர் போடாமையே சில காரியங்கள் நடக்குது. புதையல் கிடைக்கணும், தங்க சொந்த குழந்தைய பலி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆந்திரா அப்படின்னு நினைக்கிறேன், லெக்சரர்ஸ் நினைக்கிறேன், தங்க பிள்ளைய கொண்டுட்டாங்க. 2 பெண் பிள்ளைகளை அடித்தே கொண்டிருக்கிறாங்க இல்லையா? எப்படி கொண்டாங்கன்னு தெரியல, ஆனா ஒத்துக்கிட்டாங்க. நான் ஆராதிக்கிற கடவுள்னு என்கிட்ட சொன்னாங்க. 2 பேரும் படிச்சவங்க சார், என் ஞாபகம் சரியா இருந்தா 2 பேரும் லெக்சரர்ஸ். ஒரு தவறான வழிகளுக்காக அவங்க கொல்லல, அவங்க வழிபட்ட கடவுள் சொல்லியிருக்கான் அவன் பிள்ளைய கொல்லு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க மனம் மாறி அழுது போலீஸ்ல கதறி இருக்கிறாங்க. ஆனா சட்டம் தன் கடமையை அவரிடத்திலே செய்தது. நமக்கு என்ன சொல்ல என்ன செய்யன்னு தெரியல. கானானியர்கள் இதை செய்தார்கள். கர்த்தர் சொன்னாரு, அந்த கானானை தான் உனக்கு தருவேன். பாஸ்டர், ஆண்டவர் கொடுக்கறதுலாம் நல்லா இருக்கும்னு தானே எல்லா பாஸ்டர்ஸும் பேசி இருக்கிறாங்க. நானும் அதை தாங்க பேசணும்னு விரும்புகிறேன். ஆனா கானானை பற்றி இவ்விதம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 3வது காரியம், கானான் என்று வேதத்திலே எங்கே எல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலே யாத்ராகமம் 13:5 யாத்ராகமம் 13:5 உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசம். போன வாரம் சொல்லும்போது கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சொல்றேன், அந்த கடினமான தேசம், ஆனா பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசம். இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் டூர் போனீங்கன்னா, எல்லா ஹோட்டல்லையும் போனீங்கன்னா அதில் ஒரு சின்ன பேக்கெட் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா தேன் வச்சிருப்பாங்க. எவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம். டயபெட்டிக்கா இல்லாம போய் வந்தீங்கன்னா தோத்துறோம். தேனை சாப்பிட முடியாது, இல்லைன்னா கேக்கை சாப்பிட முடியாது. ஈவன் பாலஸ்தீனுடைய ஸ்வீட்ஸ் டேஸ்டா இருக்கும், அரேபியன்ஸுடைய ஸ்வீட்ஸ் டேஸ்டா இருக்கும். அதை டேஸ்ட் பண்ற கிருபையும் ஆண்டவர் கொடுத்தாதான் உங்களுக்கு முடியும். பாலும் தேனும் ஓடுகிற கானான். யாத்ராகமம் 3:8-17, யாத்ராகமம் 13:5, 33:1. இன்னும் வேதத்துல எங்கெல்லாம் பாலும் தேனும் என்று வருகிறதோ அங்கே கானான் சொல்லப்பட்டிருக்கும். எங்கே எல்லாம் கானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் பக்கத்தில் பாலும் தேனும் ஓடுகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் இருக்கிற இந்த தேசம் பக்தியுள்ளவர்கள் நிறைந்த ஒரு தேசம். மேபி ஹிந்துஸ், அவங்க இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம். ஆனால் அவருடைய கால்நடையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த காலத்தில் திருச்சபை ஊழியர்கள் தெருக்களில் நின்று வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே என்ற பாடலை பாடும்போது எதிர்ப்பு தெரிவித்தவர்களாகவும் இருக்கலாம், ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். சிலர் அறியாமல், ஓ பாவியே நீ மனம் திரும்ப வா என்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக அழைத்த வேளையிலே, பாவியே என்று எங்களை அழைக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது என்று கேட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இன்று கருப்பு வேஷ்டி கட்டி, காவி வேஷ்டி கட்டி, செருப்பை அணியாமல் வெயிலிலே
முட்களிலே ஏன் நடந்து செல்லுகிறார்கள்? அவர்கள் தங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். தேவனை தேடுகிற ஒரு உள்ளம் அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த பக்தி உள்ளவர்கள் நிறைந்த தேசம் நம்முடைய தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை எடுங்க, அவனுக்கு தெய்வம் விளையாட்டு, எல்லாருக்கும் இயேசு அல்ல. சைனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு தெய்வம் பணம், இந்தியாவை சூறையாட வேண்டும் என்று மட்டும் அவர்கள் நினைக்கவில்லை. அவனுக்கு அவை என்ன செஞ்சாலும் அதுல காசு வேணும். ஜப்பானை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹார்ட் ஒர்க்ஸ், கடின வேலை அவர்களுக்கு, பணம் அவர்களுக்கு வேண்டும், அதுதான் அவர்களுக்கு தேவன். ஜெர்மனியை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவனே இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தான் செய்யற ஒரு இன்ஜின் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பான், ஒரு ஸ்க்ரூ பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பான். நம்ம ஆளுங்க ஒரு ஸ்க்ரூவை போடுன்னு சொன்னா கலந்து விழுந்துட்டு இருக்கும். வாஷ் பேசினை மாட்டி விடு அப்படின்னு சொன்னா வாஷ் பேசின் கலந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு ஜெர்மன் ஆள் வந்து ஒரு வாஷ் பேசின் மாட்டினான்னா திரும்ப அவன் தான் வந்து கழட்டணும். நம்ம மதுராளால கழட்ட முடியாது. ஒரு கார்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதை கவனித்து இருக்கிறேன், ஜெர்மன் மேட் கார்ல ஒரு ஸ்க்ரூ பண்ணியிருந்தா அது செல்ஃப் லாக்டா இருக்கும். அந்த ஸ்க்ரூ வைப்ரேஷன்ல கிளறாது. அதுல கீழே அப்படி ஒரு பல்லு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு வாஷர் போட வேண்டாம், அந்த போல்ட்லயே வாஷர் இருக்கும். அதை ஸ்பேனரை வச்சு கழட்டலாம், ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கழட்டலாம், மைனஸ் அந்த ஸ்க்ரூ டிரைவரையும் வச்சு கழட்டலாம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அவன் வேலையில பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறான், அது அவனுக்கு கடவுள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் சிலர் இதை நினைப்பதே கிடையாது. தாங்க செய்யற எந்த வேலையிலையும் பெர்ஃபெக்ஷனே கிடையாது. 10 வருஷம் ஒரு லைட் எரியும், ஒரே ஒரு லைட் எரியாது. அந்த லைட்டை மாட்டினா ஃபியூஸ் ஆகுறது அந்த லைட்டா தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பெர்ஃபெக்ஷனா இல்லை. நீங்க ஜெர்மன் காரனை காட்டில நீங்க நல்லவனா இருக்கணும். இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளும். பரிசேயருடைய நியாயத்தை காட்டிலும், பரிசுத்தத்தை காட்டிலும், தியாகத்தை காட்டிலும் உங்களுடைய தியாகம் கூடினதாக இருக்க வேண்டும். தசமமாக வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயரை காட்டில உன் நியாயம் கூட இருக்கணும். அவன் தான் 10ல் 1 கொடுத்தான், நீ அதை காட்டில கூட இருக்கணும். அவன் ஊர் அறிய என்ன செஞ்சான்? உபவாசம் கூறினா. நீ உன் அறை வீட்டுக்குள்ள போய் இயேசுவை தேடு, ஆண்டவரை தேடு. உன் பரிசுத்தம் கூடணும், உன்னுடைய தியாகம் கூடணும், உன்னுடைய ஊழியம் கூடணும், உன்னுடைய தேசத்திற்காக விடும் கண்ணீர் கூட வேண்டும். இந்த தேசத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், நான் சொன்ன ஒவ்வொரு கண்ட்ரியும் நீங்க பார்த்தீங்க இல்லையா? இதுல இந்தியா ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஜார்க்கண்டை எடுத்து பாருங்க, ஒரிசாவின் சில பகுதிகளை எடுத்து பாருங்கள், செழுமையாக இருக்கு. கன்னியாகுமரி பகுதிக்கு போய் பாருங்க, செழுமையாக இருக்கிறது. பீகார், ஒரிசா, இதுல கஷ்டப்பட்டவங்க தானே பாஸ்டர் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். வறுமை அங்கே இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் பிரதமர் சொல்றாரு, 55% வறுமையில இருக்கிறாங்க, அவங்கள நான் ஊக்கப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ஒத்துக்கொண்டதில் ஒன்று, 55% மக்கள் சரியாக உணவு, உடை, மருத்துவம், இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இது இல்லை, ஏன் கேரளாவில் இல்லை என்றால், காரணம் மிஷனரிஸ் வந்தபடியினால், இயேசுவை கொண்டு வந்தபடியினால், கல்வியை கொண்டு வந்தபடியினால். ஆகவே இந்த கல்வியை அழிக்க பார்க்கிறார்கள் பாவிகள், இந்த மருத்துவ துறையை மூட பார்க்கிறார்கள், கல்வியை கொண்டு வந்த கால்டுவெல்லை தூசிக்கிறார்கள் எதிராளிகள். டோனாவூர் பகுதியிலே என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால், அதை தாண்டி என்னுடைய தந்தை அவங்களுடைய ஊர்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு, மெஞ்ஞானபுரம். அந்த மெஞ்ஞானபுரத்திலே பிளேக், அந்த ஒரு வாதை வந்தது தெரியுமா உங்களுக்கு? சரித்திரத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும். காலரா, ஒவ்வொரு வீட்டிலும் மரணம், மரண ஓலம், மரித்து கொண்டிருந்தார்கள். ஜான் தாமஸ் என்ற ஒரு ஊழியர் அங்கே இருந்திருக்கிறார், வேறு நாட்டை சார்ந்தவர். அவர் உலகத்தால் மறக்கப்பட்டவர், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் அந்த ஊரின் நடுவே நின்று, ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் காணப்படுகிறது, இது மாறாதோ, இது மாற வேண்டும் என்று அவர் கேட்ட வேளையிலே அந்த காலரா என்ற வியாதி இந்த தேசத்தை விட்டு கடந்து போனது. நீங்க மணிப்பூருக்கு ஜெபிக்கிறீங்களா? யூபிக்கு ஜெபிக்கிறீங்களா? கொரோனா பீரியட்ல நீங்க ஜெபித்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு சிலர்
நம்ம இதுக்காக ஜெபிச்சோம்னா அது வந்து நம்மளை அடிக்கும் அப்படின்னு. அடிக்காது, ஃபர்ஸ்ட் சொல்றேன். அடுத்து நீங்க உங்க திருச்சபையில இருந்தா உங்களுக்கு ஒரு கவரிங் இருக்கும். அப்படியே நீங்க அடி வாங்கினா கூட, நான் ஒரு வாரம் சொல்றேன், ஆண்டவர் எவ்வளவு அடி வாங்கினார் நமக்காக. ஊழியருடைய படைச்சால்களை போல சும்மா பாடிட்டோம். 5 கட்ட ஜனங்களுக்காக 5 காயங்கள், 5 காயமா ஏற்றார். 364க்கு மேல் அதிகமான காயங்கள், 6 இன்ச்சுக்கு மேல அதிக நீளமுடைய ஆணிகள், அதோடைய அகலம் மட்டும் more than 6 mm, 1/4 அங்குலத்துக்கு மேலாக இருந்த ஆணிகள். அவருடைய எடை காட்டிலும் 2.5 மடங்கு அதிகமுள்ள எடையுள்ள சிலுவையை, ரக்கட் கிராஸ். அப்படின்னா நம்ம இன்னைக்கு அழகா தாலி செஞ்சு போட்டுக்கலாம், வலுவலுன்னு வென்ற சிலுவையை தொங்க போட்டுக்கலாம். நான் அதுக்கு எதிரியே இல்லை, போட்டுக்கோங்க, எத்தனை சிலுவையும் போட்டுக்கோங்க என்ன. ஆனால் இயேசு சுமந்த சிலுவையோ ஒரு 2 மரத்தை வெட்டி என்ன செய்தது. அதனுடைய பட்டை அவரை எந்த அளவு அழுத்தி இருக்கும், எந்த அளவு ஒரு வேதனைப்பட்டார். இது நமக்கு சொகுசான வாழ்க்கை, சமவெளி வேண்டும் என்று கேட்கிறோம், வனாந்திரம் வேண்டாம் என்று கேட்கிறோம், மெசபத்தோமியா நாகரிகம் இருக்கிற இடத்திலே பிறந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறோம், ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம், ஐரோப்பாவிலே காணப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனா இந்த தேசம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஆண்டவரை தேடுகிற அநேகர் இருக்கிறார். இமாலயாவுக்கு சென்று பாருங்கள், எல்லாமே போதையில இருக்கிறவன் இல்லை, எல்லாருமே பணந்தன்னு சாமியார் இல்லை, எல்லாருமே அறிவில்லாதவங்க இல்லை, அங்கேயும் ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்டு. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு டிராக்ட் கொடுக்க போயிருக்கிறார், ஒரு காவி போட்டு உத்ராட்ச மாலை போட்ட ஒரு இடத்துல. அவர் அந்த டிராக்டை மறுத்திருக்கிறார், அதை இன்னொருத்தருக்கு கொடுங்க அப்படின்னு. உடனே இந்த காவி போட்டவர் கேட்டிருக்கிறார், இயேசு உங்களுக்கு வேண்டாமான்னு. அவர் சொல்லியிருக்காரு, நான் ஏற்கனவே இயேசுவின் பக்தன் தான். இந்த இடத்துல வந்து நான் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என்னை சந்திக்கணும்னு கேட்ட வேளையிலே இயேசு என்னை சந்தித்து விட்டார். இனி நான் தான் இயேசுவை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இயேசுடைய வீடு வேணும், இயேசுடைய கார் வேணும், இயேசுடைய சொந்தக்காரங்க வேணும், ஆனா இயேசுவை மட்டும் வேண்டான்றோம். அவர் சொல்றாரு, என்கிட்ட இயேசு இருக்கிறார் சார், இயேசு இருக்கிறார் சாமி, நான் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்துல எதையோ வச்சு ஆண்டவனை தேடுறாங்க. ஆனா ஒரு வேதத்தையும் ஒரு ஜெபரையும் கொடுத்து ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, அந்த பால் தேடும் ஓடுகிற இந்த கானானை உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டா அதை ஒருத்தருமே தடை பண்ண முடியாது. பால் எதை குறிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். பாலை குறிக்குது. ரொம்ப ஈஸி இல்லையா? ஏன் லேட்டா வந்தீங்க? பிந்திருச்சு சார். ஏன் பிந்திருச்சு? லேட்டா வந்துருச்சு அப்படின்னு. பாலை குறிக்கிறது ஒன்று. அடுத்து களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின். அடுத்து தேன் எது? இதுதான் தெளி தேன். உண்மையான தேன் எது தெரியுமா? இதுதான். நீங்க தேன் சாப்பிட எல்லாருக்குமே ஆசை இருக்கும். சிலருக்கு தேன் கிடைக்காது, அதனால சாப்பிட முடியல. சிலருக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, அவாய்ட் ஹனி, அவாய்ட் மில்க், அவாய்ட் ஒயிட். என்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவங்க யாராச்சும் இருந்தா இதெல்லாம் மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சரிதான், ஆனா இந்த ரிப்போர்ட் மாறணும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த ரிப்போர்ட்லாம் மாறணும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். டாக்டர் சொல்லுவார், நீ இந்த அளவு நடக்கிறதே பெருசு, இனி நீங்க நடக்காதீங்க அப்படின்னு. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நான் இனி ஆண்டவருக்காக என்ன செய்வேன்? நடப்பேன்னு. ஒரு நாள் ஒருத்தங்க நல்லா காட்டன் சாரி கட்டிட்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணிடுவோம், முழங்கால் போடுங்க அப்படின்னு. உடனே முழங்கால் போட்டாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கேட்டேன், எதுக்காக ஜெபம் பண்ண வந்தீங்க? மாஸ்டர், காலையே மடக்க முடியல, முழங்கால்லாம் போட முடியாது. வந்த உடனே முழங்கால் போட சொன்னீங்களா? போட்டேன். ஓகே, சரியாயிடுச்சு பாஸ்டர். இப்ப நான் ஜெபம் பண்ணாம தான் சரியாயிருக்கு. அது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கணும், எனக்கும் புரிஞ்சிருக்கணும். அவங்க வசனத்துக்கு கீழ்படிச்சுட்டாங்க, ஒரு ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சுட்டாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? சோகத்தை கொடுத்துட்டாரு. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கொழுமையான தேசம். இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எகிப்துல இருக்கும்போது கூட நமக்கு அதெல்லாம் கிடைச்சிச்சு, இனி கிடைக்குமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலே புறப்பட்ட நாளிலே செய்த அற்புதத்தை இன்றும் நான் காண செய்வேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கேரளால போய் எடுத்து பாருங்க. நான் அடிக்கடி தாக்குற
நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க இருக்கீங்க, கன்னியாகுமரி எடுத்து பாருங்க. 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் பேசினா அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு நினைப்பாங்க. 2 மணி நேரம் அந்த அளவுக்கு வார்த்தைகளை கனப்படுத்தினார். நரிக்குறவர் இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் லாயரா ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் கன்னியாகுமரி பகுதியில். நானும் என் மனைவியும் அங்கே போனோம். எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா, சுற்றிலும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, எதையும் நீங்க தாக்கக்கூடாது. இயேசுவை உயர்த்தவே நேரம் பத்தல, யாரை தாக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நல்லா பேசுங்க பாஸ்டர், மற்றபடி எப்படின்னாரு. எவ்வளவு நேரம் பேசுங்க, எங்க ஆளுங்க கேட்பாங்க. நான் பேசினேன், என்ன கிளாக்கை பார்க்கல, வாட்சை பார்க்கல, நல்லா பேசினேன். பேசி முடிச்ச உடனே நீங்க பார்த்தீங்கன்னா என் காரு டிக்கி ஃபுல்லா, ஸ்விஃப்ட் கார்ல எவ்வளவு பெரிய டிக்கி இருக்கும். வாழைப்பழம், சிவப்பு வாழைப்பழம், மலை வாழைப்பழம். ஒரு வாழைப்பழம் பேர் மட்டியா, என்ன பழம்? நம்ம மட்டி மடையன்லாம் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாழைப்பழம் பேர் என்னது? மட்டி. எல்லாம் வச்சு காரு டிக்கி ஃபுல்லா பேக் பண்ணி. நல்ல வேளைக்கு அப்போ கலைநகர் சர்ச்சில் நான் பாஸ்டா இருந்தேன், அதனால வர்ற விசுவாசிகளுக்கு அது கொடுக்க வசதியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நேசிக்கிறவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. வேதத்தை நேசிக்கிறாங்க, ஜெபத்தை நேசிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சில வழிகள் உண்டு. அதை போன வாரம் பாஸ்டர் ராதாபுரம் பாஸ்டர் இருக்கும்போது அவர் முன்னாடியே சொல்லிட்டேன். விலை கொடுத்து வாங்கிடுவாங்க மாப்பிள்ளைகளை. விற்று போடாதிருங்கள் உங்கள் பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை காப்பாராக, அவருடைய திருமுக ஒளி பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன? இந்த தேசத்துல தண்ணீர் போதுமான அளவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு. இன்னைக்கு சென்னையில தண்ணி அந்த அளவுக்கு மீதி இருக்கான்னு போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ தமிழ்நாடும் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். பிடபிள்யூடி தான் ஒர்க்கை என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நான் இப்படி பேசும்போது ரொம்ப பாஸ்டர் டீப்பாக பேசலை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இந்த தேசத்திற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை தேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். சில நினைப்பாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பரதேசி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. இயேசு சிலுவையிலே உங்களுக்காக தரித்திரரானார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர் மகிமையில் தான் ஆசீர்வதிப்பார். தீமோத்தேயு வசனத்தை சொல்லுவாங்க, மகிமையின் படி மகிமையில் இருந்து அவர் ஆசீர்வதிப்பார். இம்மையின் மறுமையின் நன்மைகளை அவர் தருவார். சிலர் உங்களுக்கு பேசியிருக்கலாம், பரலோகத்துக்கு போனாதான் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு. பூமியிலே உங்களுக்கு குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தரணும், அதுதான் என்னுடைய விருப்பம். பூமியிலேயே லிட்ரலா. அவர் ஏன் தரித்திரரானார்? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அது பிராஸ்பரிட்டி கிடையாது. தரித்திரனா ஒருத்தர் இருக்கக்கூடாது, அது கர்த்தருடைய விருப்பம். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும். நான் இந்த திருச்சபையோடு பல ஆண்டுகள் தொடர்புள்ளவனாக இருக்கிறேன். நான் விரும்பாத 2 காரியங்கள் 2 குடும்பத்திலே நடைபெற்றது. நான் என்னைத்தான் ஆண்டவரிடத்திலே தாழ்த்தினேன். வீட்டுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் ஒரு பிடியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஏன் அவங்க இதை இழந்தாங்க? ஆண்டவர் இவரை குறித்து இந்த காரியத்தை சொன்னீரே, ஏன் இது நடைபெற்றது? என்னுடைய ஜெப குறைவா? நான் இன்னும் திறப்பிலே நிற்கவில்லையா? இன்னும் இந்த திருச்சபை உமக்காக பக்தி வைராக்கியமாக நிற்கவில்லையா? இந்த திருச்சபையில் உள்ள ஊழியர்களும் மூப்பர்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரையும் சொல்லி ஜெபிக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை உங்களுக்கு தருவாரா? ஆண்டவர் நினைச்சா ஒரு டென்மார்க்ல அவங்க தேவைக்கு மேல பால் இருக்குன்னு சின்ன பிள்ளையில நம்ம படிச்சோம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டில் தேவைக்கு மேல பால் இருக்க அளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். லிட்ரலா பசுமாட்டுடைய பால் என்ன லிட்ரலா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. தேன் போதுமான அளவு இருக்கு. உங்களுக்கு தேன் வேணும்னா பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க. நீங்க 2 போஸ்ட் லைட்ல ஒரு லைட் எரியாது. அந்த லைட்டை கழட்டிட்டு கம்பியை உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா தேன். எங்க வீட்டில் ஒரு வெராண்டா இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெராண்டால எத்தனை நேரம் ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சாலும் ஒரு இடத்துல பிளாக்கா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஃப்ரண்ட் வெராண்டாக்கு கீழே பெரிய தேன் கூடு இருக்கு. அது எங்க வயரெல்லாம் கடிச்சு பிடிச்சி அந்த லைட் எரியலை. இன்னைக்கு நாங்கள் அதை எடுத்து பார்த்தோம்னா வயரை ஃபுல்லா தேனி சாப்பிட்டுருச்சு. இப்போ அதை ஒயிட் சிமெண்ட் போட்டு கம்ப்ளீட்டா சீல் பண்ணி வச்சிருக்கோம். நான் ஆண்டவர் மேல கோபமே படலை. எனக்கு செலவு நிறைய ஆயிடுச்சு ஆண்டவரே. இந்த எலக்ட்ரிக்
பெல் சுவிட்ச் வயரை காலி பண்ணிருச்சு. திரும்ப புது வயரிங் நாங்க பண்ணியிருக்கிறோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் பார்த்தேன், எங்க வீட்டுல செடி வைக்க இடம் இல்லை, ஆனா அதுக்குள்ள தேன் கூடு இருக்கு. உங்க வீட்டுல நீங்க நினைப்பீங்க, என்கிட்ட என்ன இருக்கு, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த தேசத்துல எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் கொடுத்துட்டாரு, பக்தி உள்ளவர்களை வச்சிருக்கிறாரு, என்ன நிறைய வசனத்தை வாசிக்கிறவர்களை வைத்திருக்கிறார், வசனத்தின் வெளிப்பாடு உள்ளவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் எதற்கு தெரியுமா? நீங்கள் சுதந்தரிக்கும்படி. ஹல்லேலூயா, நீங்கள் சுதந்தரிக்கும்படி. அடுத்து இந்த தேசத்தை, இந்த கானானை பற்றி உபாகமம் 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். இந்த 11வது சாப்டரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா கானானை பற்றி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், கர்த்தர் விசாரிக்கிற தேசம். இந்த இந்தியாவை கர்த்தர் விசாரிக்கிறாரான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கர்த்தர் விசாரித்துக் கொண்டு இருக்கிறார். வருகிற நாட்களில் விசாரிப்பார். விசாரிக்கிற நீதிபதிகளை அவர் எழுப்புவார். விசாரிக்கிற ஹோம் மினிஸ்டர்ஸ் அவர் எழுப்புவார். விசாரிக்கிற பிரைம் மினிஸ்டர் கர்த்தர் எழுப்புவார். விசாரிக்கிற சீஃப் மினிஸ்டர் கர்த்தர் எழுப்புவார். தங்களுக்காக வாழ்றாங்க, தங்க குடும்பத்துக்காக வாழ்றாங்க. குடும்பம் இருக்கு, அதனால வாழ்றான் சார். சொல்றவனுக்கு குடும்பமே இல்லை, சொல்றவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். They are living for the fame or name, பேருக்காகவோ புகழுக்காகவோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் இவைகளிலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். இந்த தேசத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, மலைகளும் பள்ளத்தாக்குகளும். மலை என்றால் லிட்டரலா மழை தான். நான் ஏற்கனவே சொன்னது போல மலை, மலை மலை. அடுத்து மழை பெய்கிற தேசம். இது எப்படி? போன டியூஸ்டே ஜூம் பிரேயர்ல ஜெபத்தை நடத்தினார்கள். ஜெபம் நடத்தும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் குறைச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் உடனே சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன், இதை நீங்க உங்க வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னா VBS, அடுத்தது எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல EVM மிஷினுக்கும் ஜெபம் பண்ணும் போல, நம்ம சர்ச்சு மிக்சருக்கு ஜெபம் பண்ணது போல, என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு மழையும் பெய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நான் இன்னைக்கு பாளையங்கோட்டைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். சிதம்பரநாதன் அவங்களுடைய உறவினர் கல்யாணம் தான். என்ன அந்த கல்யாணத்துக்கு நான் போறேன், மழை அடிக்குது பார்த்துக்கோங்க, சாத்தூர் விருதுநகர்ல. நான் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், அவன் மதுரையில் மழை பெஞ்சா நல்லா இருக்கும், அதனால காருக்கு பின்னாடி திரும்பி, நாங்கள் மதுரையில் இல்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா நாங்கள் மதுரையை விட்டு போகும்போது சில நேரம் மழை பெய்யும், நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் ஒருத்தவங்க மழையை பெய்யலைன்ட்டாங்க. அவங்க நல்லா ஏசி ரூம்குள்ளே உள்ளே உட்காந்து லேப்டாப் ஆன் பண்ணி தானும் தன் கம்பெனியும் உண்டுன்னு இருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் நைட்டு மதுரைக்கு வந்து பார்க்குறேன், நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஜெபித்தவங்களுக்கு நன்றி, உண்மையிலே உங்கள் ஜெபத்தினால. அப்போ போதுமா ஜெபம்? இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் மழை பெய்யும். மழை இடைஞ்சல் பண்ணுமே, இடைஞ்சல் பண்ணட்டும், தண்ணி வேணும்ல இல்லையா? கிரவுண்ட் லெவல் வாட்டர் என்ன செய்யணும்? மாறணும். எல்லாம் சால்ட்டு மினரல்ஸா மாறிடுச்சு, சவக்கடலா மாறிடக்கூடாது. நம்ம மதுரையில் உள்ள கிரவுண்ட் லெவல் வாட்டர்ஸ் என்ன சால்டட் வாட்டரா மாறிடக்கூடாது. அப்ப நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சொல்றாரு, அது மழை தண்ணீரை, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்களே ஆலயத்துக்கு, ஏன் வர்றீங்கன்னு கேட்டேன். அதில் ஒண்ணு என்ன தெரியுமா? பிரசங்கம் கேட்கும். போன வாரம் பிரசங்கம் என்னன்னா சிலருக்கு தெரியாது. அதுக்கு முந்தின வாரம் ஒரு சிஸ்டர் வந்து பேசினாங்களே, என்னன்னு கேட்டா தெரியாது. தெரியணும். ஆண்டவர் கொடுக்கிற வானத்தின் மன்னா அது உங்களை திருப்தியாக்கணும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜீவ அப்பம் நானே. ஊழியர்களாக இருக்கிறோம். சில வேளையில எங்களுக்கே அடுத்து என்ன செய்யன்னு தெரியாது. பணத்துக்காக சொல்ல, மற்ற காரியங்களுக்காக சொல்றேன். நான் என்ன செய்யன்னு தெரியாது. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார். ஆபிரகாமை பற்றி பேசணும் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக், அது பெரிய டாபிக்கா இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து பேசணும்னு விரும்பினேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு போய் உன் திருச்சபையை பார்த்து சொல்லு. ரிஜெக்டட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வல்லமையை பேசுங்க. ஆண்டவர் ஒரு சனப்பொழுதிலே காரியங்களை மாற்ற முடியும். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம்.
நமக்கு இன்னைக்கு வடக்க நோக்கி பார்க்குறோம், தெற்க நோக்கி பார்க்குறோம். 121:1 வா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு என்ன வரணும்? ஒத்தாசை வரணும். இன்னைக்கு ஊழியர்கள் கூட சில வேளைகள்ல இன்டைரக்டா சில காரியங்களை கேட்டுடுறாங்க. உண்மையிலே சொல்றேன், எப்பவுமே சில காரியங்களுக்கு டைரக்டா, இப்போ உங்களை கொடுக்க வச்சா ஆசீர்வாதம், அது எனக்கு தெரியும். உங்களை கொடுக்க வைக்காமையே நான் வாழ முடியும். கர்த்தர் என்னை ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் நீங்க கொடுத்தாதான் ஆசீர்வாதம், அதை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நேற்று நான் விபிஎஸ் லாஸ்ட் இயர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்க சொன்னேன். 40,000. சரி, என் மைண்ட்ல சர்ச்சில் இருந்து ஒரு 10,000 தந்திருப்பாங்க அப்படின்ட்டு பாக்குறேன். 22,000 ரூபாய் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. 22,000 விபிஎஸ்க்காக கொடுத்துருக்கீங்க. அப்ப கர்த்தர் அதை உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு வேன் வாங்கினேன், அது நான் சர்ச் பேர்ல வாங்கல, ஏன்னா சில காரியங்களுக்காக. அது என் பேர்ல வாங்கினேன். என்கிட்ட கேட்டார் ஒருத்தர், நீங்க யார் பேர்ல வாங்கினீங்க? என் பேர்ல. ஒரு பைசா கூட நான் என்னால உங்ககிட்ட இருந்து வாங்கல. அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் என்றால் ஐ எம் ஆல்சோ அக்கௌண்டபிள் டு மை லார்ட். கர்த்தருக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு அந்த கார் என் குடும்பத்துக்கு தேவையில்லை, ஆனா என் ஊழியத்துக்கு அது தேவை. இந்த விபிஎஸ்க்கு ஒவ்வொரு தினமும் வேன் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணும்போது அதில் உள்ள கஷ்டங்களை நான் பார்த்துருக்கிறேன். சொன்ன நேரத்துக்கு வராது. நான் இந்த வட்டம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த வேன் அதுக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அநேக பிள்ளைகள் சேர்க்கப்பட வேண்டும். அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். என்னுடைய கண்கள் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கியே இருக்கும். பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும் சார். நான் மட்டும் இல்லை, நீங்களும் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு சிலர் உங்கள்கிட்ட உள்ளதை வச்சுக்கிட்டே அலையிறீங்க. இந்த வெறுங்கையில முளம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன 1/2 அடி வச்சு 60 அடி அளந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு இது தேவை, இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுறேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனான்னு ஒரு வசனம் இருக்கு. நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பணும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு என்ன, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அல்ல, மலைகளும், இந்த மலை ஜெப அனுபவத்தை குறிக்கிறது. இந்த இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையை நம்புகிறவர்கள் ஏராளம் உண்டு. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் கூட பிரார்த்தனையை விரும்புகிறார்கள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறவர். ஏன்டா இன்னைக்கு வரைக்கும் சில ஹிந்துஸ் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனா என்னன்னா மறந்துருவாங்க, அதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஒரு மலையின் அனுபவம். காலேப் கேட்கிறான், எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, ஆனா மலை நாட்டை தாரும். அவனுடைய மருமகன் ஒத்தானியலும் அதே போல கேட்கிறவன். அவருடைய மகள் அக்சாலும் அவ மலை நாட்டை மட்டும் கேட்கல, செழிப்பான தேசத்தை தாரும் அப்படின்னு கேட்டா. நீங்க அப்படி கேட்கணும் உங்க வாழ்க்கையில. என் பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவிலே வளரணும், வசன செழுமை உண்டாக வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஜெபம் வசனத்தினால் நிறைந்ததாய் இருக்க வேண்டும், கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டும். அண்ணா நகர்ல சுமதி அப்படின்னு ஒரு சிஸ்டர் உண்டு. அவங்கள ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நாங்க பாஸ்டா இருக்கும்போது சொல்லி இருக்கிற காலத்துல ஜெபிக்க சொன்னா அப்படி வசனத்தை வைத்தே ஜெபிப்பார்கள். அன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க சொன்னேன் நம்முடைய ஆலயத்துல. அப்படி வசனத்தை வைத்து அவங்க ஜெபித்தாங்க. நீங்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள்? ஒருத்தன் கோர்ட்டுக்கு ஒரு லாயர் போனா கரெக்டா தெரியணும், ஈபிகோ எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியணும் இல்லை. ஆனா லாயரா இருந்தாலும் போலீஸா இருந்தாலும் என்ன செய்யணும்? இந்த சட்டத்தின்படி, இந்த நம்பர் படி அப்படின்னு சொல்ல தெரியணும். நீங்க செழுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். வானத்தின் அடுத்தது பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குனாலே செழிப்பு தான். இன்னைக்கு இஸ்ரவேல் இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அதன் பள்ளத்தாக்குகள் தான். தமிழ்நாட்டில் பாதி தான் சார் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலை சுத்தி பார்க்குறவங்களாம் இஸ்ரேல்னா பயங்கர பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. சிலான்னு எடுத்து பாருங்க, செழிப்பான தேசம். அதனாலதான் சைனாக்காரன் அதை எடுத்துக்கணும்னு பார்க்குறான். போகட்டும். ஜெப வாழ்க்கை உங்க வாழ்க்கையில உள்ள இந்த இந்தியாவில் இருக்கிறோம், இது கர்த்தருக்கு சொந்தமாக. வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும். கர்த்தரே ஆசீர்வதிக்கிற உங்க வீடு கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். அடுத்தது, தேவன் இதை விசாரித்து கொண்டே இருக்கிறார். எப்ப தெரியுமா விசாரிக்க துவங்கினார்? கிபி 70 அதுல இருந்தே ஆண்டவர் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தான் கூட இருந்த ஒரு தோமாவை என்ன செஞ்சிட்டாரு? இந்தியாவுக்கு போ,
போய் இந்த இந்தியாவை சந்தி அப்படின்னாரு. 200 நாடுகளுக்கு மேல இந்த தேசத்துல, இந்த உலகத்துல இருக்கு. ஆனா இந்தியா மேல ஆண்டவருக்கு கன்சர்ன் இருந்துச்சு. எஸ்தர் புத்தக நாட்களிலே 127 நாடுகள், அதுல இந்தியா முதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்க பாஸ்டர் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு என்ன எழுதி கொடுத்தாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? அதுக்கு பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுக்கணும். எஸ்தர் புத்தகத்தில் உள்ள முதலாவது வார்த்தையில் மாறுதலை கொண்டு வர வேண்டும். அது ஹீப்ரு மொழியில எப்படி எழுதப்பட்டுச்சோ அதே போல எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி சர்ச் லெட்டர் பேட், உங்க லெட்டர் பேட்ல தான் எழுதி கொடுத்துருக்கேன். அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? கேலி பண்றீங்களா? அம்பலம் ஏறாதுன்னு சொல்றீங்களா? நான் ஒருத்தட்ட போய் சொன்னேன், இப்படி எழுதி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது செய்யறதுக்கு தான் ஆண்டவர் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மாறுதல் அடுத்து பிரிண்ட் ஆகிற தமிழ் பைபிள்ல, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியால அடுத்து புதுசா பிரிண்ட் பண்ணாங்கன்னா அந்த வார்த்தை மாற்றப்பட்டு தான் ஆக வேண்டும். அதற்கு முன்பு எலெக்ஷன் முடிந்துதான் இருக்க வேண்டும். அதற்கு முன்பு நல்ல பதில்களை நீங்கள் பெற்றுதான் இருக்க வேண்டும். நம்முடைய தேசம் என்ன? கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற தேசம். இதை நான் அப்படி பேசிக்கிட்டே போனேன்னா, உன் தானியத்தையும் திராட்சரசம் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுகிற தேசம். பருவ மழைகளை ஆண்டவர் பெய்ய பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா we need the later rain. பின்மாறி இந்த தேசத்துக்கு எழுப்புதலை நம்ம கண்கள் காணும். ஜெபிக்கிறவருடைய கண்கள் அதை பார்க்கும். இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? இந்த கேள்வி நமக்கு இருக்கலாம். அடுத்த ஆண்டவர் இந்த கானானை சுதந்திரிக்க ஒரே ஒரு காரியம், நேரம் ஆனாலும் இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் ஆபிரகாமை ஊர் என்னும் கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்தார். அவன் அப்படியே அந்த ஆற்றோரங்களிலும் நதியோரங்களிலும் அப்படி கடலோரங்களிலும் நடந்துதான் வருகிறான். கர்த்தர் அவனை சந்தித்து கானான் தேசத்தை தருவேன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு ஏன் இந்த உலகத்தையே படைச்சவர், உலகத்துல இருக்கிற எல்லாம் அவருடையது, வேற ஒரு இடத்த கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த மெசபத்தோமியா வழியோடி கொண்டு வந்தார் அப்படின்னா, அது பக்கத்துல தான் எகிப்து இருந்துச்சு. அந்த எகிப்துல தான் கல்வி இருந்துச்சு. அந்த எகிப்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்க போகிறார்கள், பின்பு விடுதலை அடைய போகிறார்கள். அதை மோசே என்பவன் தான் அதை செய்ய வேண்டும். ஏன் அந்த மோசே ஆண்டவருக்கு வேண்டும்? வேதத்தில் உள்ள முதல் 5 அதிகாரங்களை எழுத ஒரு கல்வி உள்ளவன் வேண்டும், ஒரு தேவ வெளிப்பாடு பெற்றவன் வேண்டும். அவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கல்வி அறிவிலும் தேறினவனாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் கானானை வாக்கு பண்ணினார். இந்த இடத்துல நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த தேசத்தில் பிறந்தேன் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நான் ஏன் ஒரு யாப்பேசை போல ஒரு துக்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், துக்கத்தில் பிறந்தேன் என்ற கேள்வி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் சகோதரரை சகோதரியை காட்டிலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னதை போல எங்க அப்பா பேர் எனக்கு தெரியும், ஈசாய் பேரு, ஆனா எங்க அம்மா பேரு தெரியாது. நான் ஒரு தாவீதை போல இருக்கிறேனே ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நீ இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பா இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த தேசம் உங்களுடையதாக மாற வேண்டும். நான் ஏன் இஸ்ரவேல் குடும்பத்திலே பிறக்காமல் மோவாப் தேசத்திலே ஒரு அடிமையாக போல நான் பிறந்தேன் என்று ரூத் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும், ஆண்டவர் அந்த ரூத்தை இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் இருக்கிற ஒரு பெண்ணாக மாற்றி ஆண்டவருடைய அட்டவணையிலே பெயர் பெற்ற பெண்ணாக அவரை மாற்ற முடியும். நான் ஏன் ஒரு ராகாப்பை போல பல வழிகளில் சிக்கொண்டு இருக்கிறேன் என்று என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீயும் ஆண்டவருக்காக பயன்பட முடியும். உன் தூசியை உதறிவிட்டு நீ எழுந்து, நீ சீயோனின் குமாரத்தி, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஏன் திக்கு நாவுள்ளவன், மந்த நாவுள்ளவனாயிருக்கிறேன், என் குடும்பத்திலே நான் தானே இளையவன் என்று மோசே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவரோ யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவனைத்தான் தேடி வந்தார். மோசே வா, என்னுடைய ஜனங்களை விடுவி. கர்த்தருடைய திட்டம் இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரும், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்தது கர்த்தருடைய திட்டம், உங்களுடைய படிப்பு கர்த்தருடைய திட்டம், உங்களுடைய பேக்ரவுண்ட் கர்த்தருடைய திட்டம். உங்களுடைய வாழ்க்கையிலே சில மரண பள்ளத்தாக்குகளை தாண்டி வந்தீர்கள்.
அது தேவன் அனுமதித்தது. ஆனால் அதிலேயே புரண்டு கொண்டு கண்ணீரோடு உங்களுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டாம். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆபிரகாம் ஒரு நாளும் ஏன் இந்த கானானின் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்களித்தீர் என்று கேட்கவில்லை. ஆனால் வாக்களித்த தேவனையே பார்த்து கொண்டிருந்தார். பரம தேசத்தை பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் அதை சுதந்திரிக்க கிருபை கொடுத்தார். இது எப்படி ஆகும்? 5 நிமிடத்தில் போன வாரம் சொன்னதை திரும்பவே சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 32:30, யோசுவா 23 படி ஒருவன் 1000 பேரை துரத்துவார், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். குடும்பமாக முழங்கால் படிக்கிட்டு இந்த நாட்களில் ஜெபியுங்கள். கரம் கோர்த்து ஜெபிக்க கூடுமானவர்கள் ஜெபியுங்கள். வீட்டுல ஆர்கன் வச்சிருக்கிறவங்க, கிட்டார் வச்சிருக்கிறவங்க அதை வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த காலத்துல எங்களுக்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடுக்க எங்களுக்கு தகப்பனுக்கு முடியவில்லை. பணம் இருந்தது, ஆனால் மனம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க பெற்றோர்கிட்ட நீங்க கேளுங்க, என்ன வேணாலும் வாங்கி தராங்க. அதை வாசித்து ஜெபியுங்கள். குடும்பமாய் தேசத்திற்காக ஜெபியுங்கள். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார். இரண்டாவது, ஆண்டவர் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை செய்துதான் ஆக வேண்டும். உங்க வீட்டுல ஒரு பத்திரத்தை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. உங்க தாத்தாக்கும் உங்க அப்பாவுக்கும் இவ்வளவு சொத்து இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியலனாலும் அந்த பத்திரம் கிடைச்சா அடுத்த வினாடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அடுத்த காரியத்தை செய்வோம் இல்லையா? உடைய தாய் தகப்பனுடைய சொத்துக்களை அற்பமா எண்ணாதிருங்கள். உங்கள் மூதாதையருடைய ஜெபத்தை, விசுவாசத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். நான் தேவனுடைய ஊழியன், தேவனுடைய மகன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் உங்களோடு பேசுகிறேன். பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணினார், பின்பு அவன் மனம் கசந்தும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். நீங்களும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். வேதத்துல 3 ராஜ்யங்களை ஆண்டவர் குளவிய கொண்டே கதையை முடிச்சிருக்கிறார். குளவிய கொண்டே என்ன, அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். இயற்கைக்கு மேலாக அற்புதங்களை அவர் செய்ய முடியும். இயற்கைக்கு மேலாக எது எதிர் வல்லமையும் அதை கொண்டு அவர் அற்புதத்தை செய்ய முடியும். நீங்க குளவினா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு நாள்ல குற்றாலத்துல ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போயிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு குளவி கூட்டு மேல கல்ல கொண்டு எரிஞ்சிட்டாங்க. அதுல உள்ள டீச்சர்ஸ், பிள்ளைகள் எல்லாரும் இந்த குளவி கொட்டி ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஆண்டவர் ஒரு சின்ன துரும்ப வச்சு பெரிய காரியத்தை செய்வார். ஒரு தாடை எலும்ப கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஒரு தையல் ஊசிய ஒரு தொற்கால் கையில கொடுத்து அவளை உயிரோட எழுப்புவார். அவளுக்காக நிற்பார்கள். அநேக ஊழியர்கள், சீசர்கள் இறந்தான் என்று நினைத்த சவுலை சூழ்ந்து நின்ற வேளையிலே சவுல் திரும்ப ஜீவன் பெற்று, பவுல் திரும்ப ஜீவன் பெற்று எழுப்பினார். எதையும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். அவ்விசுவாசம் உள்ள சிலர் ஒரு லூக்கா, ஒரு மார்க்குவின் தாயின் வீட்டிலே ஜெபித்தார்கள். பேதுரு வெளியே வந்தான். உங்களுடைய ஜெபம் ஊழியர்களை கொண்டு வரும், அநேக பிரகாசிக்கிறவர்களை எழுப்பும். ஒரு தூதனை கொண்டு ஆண்டவர் ஒரு ஷிப்ட்ல 1,85,000 பேரை சங்கரிக்க முடியும். தூதர்களை கொண்டு இந்த தேசத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். தூதர்களை கொண்டு EVM மெஷின் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசி? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன லூஸ் கான்டாக்ட் வந்துச்சுன்னா ஒரு பெரிய காரியம் நடக்கும் சார். ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல ஒரு ரோபாட் இயந்திரம் உண்டு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 ரோபாட் வந்து அந்த ஒரு இது வந்து 144 ஸ்பிண்டில கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 40 மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த ரோபாட் செய்து கொண்டே இருக்கும். அதுல ஒரே ஒரு இது என்னன்னா, மதுரையில பவர் கட் ஏதாவது ஆச்சுன்னா அந்த இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஜென்ரேட்டர் போட்டு பேக்கப் பண்ணிடுவாங்க. பவர் கட் ஆச்சுன்னா அந்த 4 ரோபாட்டும் அந்த அவ்வளவு ஸ்பிண்டிலும் கட் ஆயிரும். தேவன் ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சி. ஒரு நாள் என்ன நடந்தது, அதுல ஒரு ஸ்பிண்டில் சைடு அவுட்டு. அதுல எலக்ட்ரிக்கலா ஒருத்தர் பயங்கர எக்ஸ்பர்ட் அந்த ஆலையில உண்டு. அவர் அன்னைக்கு லீவு. அதனால இன்னொருவரை கூப்பிட்டு அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி, இடமாறு தோற்ற பிள்ளை என்று நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு பெரிய மேனுவல் புக் இருக்கும். அந்த மேனுவல் புக்கை பார்த்தா தலை சுத்தும். அதுல 12வது ஸ்க்ரூவை கழட்டி விடணும். 12வது ஸ்க்ரூவை 13வது ஸ்க்ரூவை கழட்டி விடுறதுக்கு பதிலாக இடமாறு தோற்ற பிள்ளை அடுத்த ஸ்க்ரூவை கழட்டி விட்டோம்னா அவ்வளவு ஸ்பீடில் அவுட் ஆயிடுச்சு. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. எவ்வளவு பெரிய இன்ஜினியர்னாலும் மில் மேனேஜரே அந்த இடத்துல வந்து நிற்பாரு. அவர் சவராஷ்டிரா. என்ன தெரியுமா நடந்துச்சு?
இவர் செஞ்ச அடுத்த செகண்ட் இவர் ஒரு ஜெபிக்கிறவர், இவர் ஒரு தேவனுடைய மனிதர், அவர் ஊழியர் அல்ல. அப்போ அது ஒரு சின்ன காரியம் நடந்த உடனே டோட்டலா அரசரடி ஈவியில பவர் கட் ஆயிடுச்சு. இப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மிஸ்டர் டேனியல்ன்றவர் வர்றாரு, அவரை பார்த்து கேட்கிறாரு, பவர் கட் ஆச்சா, இந்த மெஷின் இந்த ரோபாட் நின்னுச்சா அப்படின்னு. அங்க உள்ள ஒருத்தர் சொல்றாரு, யாருக்கு சார் தெரியும், ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்துச்சு அப்படின்னு. அப்போ சோகாஸ் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்க, ஒருக்குதான் கொடுக்க முடியாது, அரசரடி ஈபிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, லாஸ் எத்தனையோ லட்சங்கள் லாஸ் ஆகும் அந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா. யாரு அந்த காரியத்துக்கு காரணமா இருந்தாரோ அவர் தப்பு வைக்கப்பட்டார். ஒரு குளவியை கொண்டு அற்புதம் செய்தவர், ஒரு காரியத்தை செய்த அற்புதம் செய்தவர், அன்னைக்கு அரசரடி ஈபி பவரை கட் பண்ணனால அந்த நபருக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்படவில்லை. என்ன, நான் சாட்சியாக இருக்கிறேன், என் வேலை அது அல்ல. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அந்த வேலையை சொன்னாங்க, என்ன நான் சின்சியராக தான் செஞ்சேன், ஆனால் அது மாறிடுச்சு அந்த இடம். கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டேனியல் அவர் ரூம்குள்ளே போனேன். சார் ஒரு கேள்வி கேட்டீங்களே, பவர் கட்டாச்சா, ரோபாட் நின்றுச்சாங்க. ரோபாட் தான் சார் நின்றுச்சு, நான் தான் செஞ்சேன். இதை வெளியே சொல்லிடாதடா, தொலைச்சு போடுவாய், வெளியே சொல்லிடாது. அவர்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போறேன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னைய போடா வாடான்னு பேசுவாரு. டேய், 2 பிள்ளைய தெருவில் நிற்க போறாங்கடா, ஊழியத்துக்கு போகாத, நீ இப்பதான் செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னாரு. இல்லை சார், நான் போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன், கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாருன்னு. நீங்க 2 பிள்ளைகளும் தெருவில் நிற்கிற, ஆசீர்வாதமா இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற நாடுகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இந்த திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. குழவியை கொண்டு கருத்தை செய்ய முடியும். அடுத்து அவருடைய 1 சாமுவேல் 17 கோலியாத்துடைய பட்டயத்தாலே கோலியாத்தை கர்த்தர் போட்டார். நீங்க நம்மகிட்ட பட்டயம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கோலியாத்துடைய பட்டயம் என்ன, கோலியாத்துடைய தலையை வாங்கணும். அடுத்து ஆபகு 3:13-14 மறந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் இதை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. 40ஆவது நாள் ஜெப நாளிலே நாங்கள் இதற்காகத்தான் ஜெபித்தோம். அவருடைய ஈட்டியால் அவர்களை அவர் சங்கரிப்பார், அஸ்திபாரத்திலே திறப்புண்டாக்குவார், தவறான உபதேசங்களுடைய அஸ்திபாரங்களுக்குள் திறப்புண்டாகும், தவறான அரசியல் உள்ள திருச்சபைகளுக்குள் திறப்புண்டாகும், தவறான தேசத்தை விசாரிக்கிற அரசியல் சூழ்நிலையில் உள்ளவருடைய அஸ்திபாரங்களுக்குள் உங்களுடைய ஜெபத்தால் திறப்பு உண்டாகும். அஸ்திபாரமே ஆடிருச்சுன்னா பிறகு என்ன சார், கட்டணம் நிக்காது, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு உங்களுடைய ஜெபம் வேண்டும். அவிசுவாச வார்த்தைகளை தயவு செய்து பேசி விடாதீர்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்று. நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு டிடிஎஸ் சவுண்ட் வச்சு குதிரைகளுடைய இரைச்சல் கேட்ட உடனே என்ன, அந்த இஸ்ரவேல் முழுமைக்கும் சாப்பாடு கிடைச்சிச்சு. அதை சொல்றதுக்கு 4 குஷ்ரோகி, அந்த 4 குஷ்ரோகியை காட்டில we are better persons. சுவிசேஷத்தை அறிவியுங்கள், VBS திறம்பட செய்யுங்கள், ஊழியங்களை திறம்பட செய்யுங்கள், பிரேயரை திறம்பட செய்யுங்கள், தனி ஜெபங்கள் செய்யுங்கள். குதிரைகளுடைய இரைச்சல் வேணும். சில இடத்துல துர்ச்செய்தி கேட்க வேண்டும், சில இடத்துல நற்செய்தி கேட்க வேண்டும். என்ன, துர்ச்செய்தியை கேட்டு சில ராஜாக்கள் துண்டை காணும் துணியை காணும் ஓடுனது போல ஓடணும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வழிகள் காற்றில் இருக்கிறது. என்ன 2G ஸ்பெக்ட்ரம், 3G ஸ்பெக்ட்ரம், எனக்கு அதெல்லாம் சரியா தெரியாது, சொல்ல தெரியாது என்ன ஸ்பெக்ட்ரம்லாம். ஆனா இன்னைக்கு சில ஐடி விங் சில தவறான காரியங்களை விதைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல சில நல்ல காரியங்களையும் சிலர் வாட்ஸ்அப் யூடியூப் மூலமாக செய்து அதை பலருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். குறிப்பாக மணிப்பூர் என்ற ஒரு குறும்படம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அறிந்தவர்களுக்கு, குறிப்பா கிறிஸ்தவங்களுக்கு அனுப்புங்க. பாலஸ்தீனில் உதவி செய்த ஒரு மிஷனரிக்கு நாம் உதவி செய்தோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதை பணத்தை வாங்க வந்தவர் ஒரு கிறிஸ்தவர், தொடர்ந்து வந்து என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர்கிட்ட மணிப்பூரை பற்றி பேசும்போது அவர் சில காரியங்களை சொன்னது என் உள்ளத்தை உடைத்தது. அதுக்கப்புறம் அவரோட தொடர்பையே நிறுத்தி கொண்டேன் நான். ஆனா எனக்கு இந்த வாரில் அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி நான்
என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த நபர்கிட்ட கேட்டேன். அவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. நம்ம சர்ச்சில் இருந்து மலர் சிஸ்டர் அப்படின்றவங்க கல்ஃப் போகும்போது நான் சொன்னேன், குறிப்பா உங்களால் ஏதாவது பண உதவி செய்ய முடியும்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறனால ஈஸியாக செய்ய முடியும், செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள பற்றி யாருமே செய்தி சொல்லவில்லை. தற்செயலாக நான் ஒரு நாள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அதில் பார்த்தா அவங்களுடைய குடும்பத்தினர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. பாலஸ்தீனம், உங்களுடைய ஜெபங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் அந்த பணத்தை அனுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில காரியங்களை கருத்தில் கொண்டு நான் அவருடைய பேரை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லலை. என்ன தனித்து என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். என்ன அவர்களுக்காக ஜெபியுங்கள், அந்த மகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய வழிகள் காற்றில் இருக்கிறது. யூ ஹாவ் டு possess our nation. கர்த்தர் ஒரு நாள் வருவார். இந்த தேசத்தை குறித்து நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் நாளில் இந்த தேசத்தை உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நான் ஜெபித்தேன் என்று சொல்ல நீங்கள் ஏதுவாக இருங்கள். ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான அப்பா நிற்கிற பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தார்கள், செழிப்பான இடத்திலே நிறுத்தும். இன்னும் அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை காண கட்ட கிருபை செய்தவர்கள். மாலை 7 to 8 நடைபெறுகிற அப்பா VBS, அதே போல எலெக்ஷனுக்காக நடைபெறுகிற ஜெபத்தை கலைஞர்களை ஆசீர்வதித்து தாரும். புதன்கிழமை நடைபெறுகிற 8 to 9 ஜெபத்தை ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து இருக்கிற பிரேயர் ரைடை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. அதுல பங்கு பெற்றவர்களும் சரி, இதுவரை பெறாதவர்கள் கூட அந்த இடத்துல வந்து அதுல பங்கு பெற கர்த்தர் நீர் உதவி செய்வார்கள். இந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த தேசத்தை எங்களுக்கு தருகிறபடியினால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த தேசத்தை எங்களுக்கு தருகிறபடியினால் ஸ்தோத்திரம். உடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல இந்த பாரதத்தில் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. நிற்கிற பிறந்த நாள் காண்கிற நபர்கள் அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை காணும்படி கர்த்தர் நீர் கிருபை செய்தவர்கள். தினேஷ் சீபாவுடைய திருமண வாழ்வை நீர் ஆசீர்வதித்தவர்கள். நித்யாவுடைய மருத்துவத்திலே உதவி செய்தி நன்றி. ஆனால் இயற்கைக்கு மேலான ஒரு தொடுதலை கர்த்தர் ஹல்லேலூயா நித்யாவுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு ஹல்லேலூயா அவருடைய எல்லைகளை உசிதமான எல்லையாக மாற்றும். ஹல்லேலூயா. ஊழிய காட்டிய சுதந்திரத்தை நீர் கட்டளையிட்டவர்கள். அவருடைய குடும்பத்துல ஒரு சங்கர் தேவனுடைய ஊழியருக்கு ஊழியம் செய்ததையும் கணக்கில் வைத்து, ஒரு கலசம் அல்ல பல கலசம் தண்ணீரை அவர்கள் கொடுத்தவர்கள், அதையும் கணக்கில் வைத்து அந்த குடும்பத்திற்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா. அதே போல VBSற்கு பொருளாதார தேவைகள் எங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் உண்டு. அதையும் ஹல்லேலூயா என்னுடைய கைகள் கொடுக்க நீர் கிருபை செய்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புத அதிசயங்களை காணும்படி கேட்கும்படி நீர் கிருபை செய்வீர். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.